வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் 2026 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எங்கள் ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சியும் எதிரி கிடையாது. திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்கள் குறிக்கோள். ஓட்டுக்கள் சிதறாமல் சிதறுகிற ஓட்டுக்களை ஒன்றிணைத்து திமுகவை வீழ்த்துவதுதான் எங்கள் தலையாய கடமை. அதுதான் 2026 நடக்கப் போகிறது என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பழனிசாமி பேட்டி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அனைவரது நோக்கமும் திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான். இன்னும் 6 மாதம் உள்ளது. மக்கள் திமுக மீது கோபத்தில் உள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிக்கிறது. இன்றைக்கு இது தேவையில்லாத விஷயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் பாஜக வளர்ந்து வருகிறது. கட்சியை வளர்ப்பதற்கு இது முக்கியமான நேரமாக பார்க்கிறோம். கடினமாக உழைக்கிறோம். தேர்தலுக்கான நேரமும் சூடும் இன்னும் வரவில்லை. வரும்போது பேசுவோம். தேஜ கூட்டணி வலிமையடைந்து வருகிறது. திமுக வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். பாஜக வளர்ந்து வருகிறது. எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. இந்த கட்சி வளர வேண்டும். கூட்டணியில் யார் வருவார்கள் என்பது குறித்து வரும் காலத்தில் பேச வேண்டும் என்று கூறினார். பின்னர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, கூட்டணி குறித்து அவசரத்தில் பேச முடியாது. 2 நாட்களில் அமித்ஷா தமிழகம் வரும்போது மாற்றங்கள் வரும் என தெரிவித்தார். தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் ஒரு எம்பியை தேர்வு செய்ய வேண்டுமானால் 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. இந்த கணக்கீடுகளை ஒப்பீட்டளவில் கணக்கிட்டால் தற்போது 134 எம்எல்ஏக்களை வைத்துள்ள திமுகவுக்கு 4 இடங்கள் கிடைக்கும். எதிர்கட்சியான அதிமுகவுக்கு 2 இடங்கள் பெற வாய்ப்புள்ளது. ஒருவரை எம்பியாக தேர்வு செய்வதற்கான எம்எல்ஏக்கள் அதிமுக வசம் உள்ளனர். இரண்டாவதாக இன்னொருவரை தேர்வு செய்ய வேண்டும் என ஓபிஎஸ் அல்லது பாமக அல்லது பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. இதில் யாரிடமும் அதிமுக ஆதரவு கோரும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தரப்படுமா என்ற கேள்விக்கு அப்படி தருவதாக அதிமுக கூறவில்லை என்றும், தேவையில்லாத விஷயங்களை கிளப்ப வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி காட்டமாக பதிலளித்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த சில நிமிடங்களில் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று விஜயகாந்தின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியாகி அடுத்த சில நிமிடங்களில் அது நீக்கப்பட்டது. பழனிசாமி கருத்து குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் எழுப்பிய கேள்விக்கு பதில் தராமல் சென்று விட்டார். மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக இன்று நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணித்துள்ள நிலையில் நடிகர் விஜயின் தாவேக சார்பில் குஷி ஆனந்த் கலந்து கொள்வார் என கட்சி தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 3 கோவில்களில் ஒரு கோவிலை தனியாக பிரிக்க கோரி கணேசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்தது. கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கும் நிலையில் சில ஏகாதிபத்திய மனங்களின் வசதிக்காக ஏன் ஏதாவது ஒன்றை திணிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். டில்லியில் DRDO சார்பில் நடக்கும் கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த புதிய யுகத்தில் நாம் புது மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு வருகிறோம். நம் முன் உள்ள சவால்களின் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டு பாதுகாப்பு மிகவும் கவனிக்கப்படும் நிலையில் பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், நக்சலைட்டுகள், மதக்கலவரம், எல்லை தாண்டி வரும் சட்டவிரோத அகதிகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்கள் ஆகிய அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகிறோம். இந்தியாவிற்கு வெளியேயான பாதுகாப்பிலும் நாம் பல சவால்களை சந்தித்து வருகிறோம். முன்பு இவை வழக்கமானதாக இருந்தது. தற்போது வழக்கத்திற்கு மாறாக நவீன போர் உத்திகள், சைபர் மற்றும் விண்வெளி சார்ந்த சவால்களையும் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது என கூறியுள்ளார். நாடு முழுவதும் 533 நகரங்களில் ஜனவரி மாதம் நடந்த பட்டய கணக்காளர்கள் அடிப்படை தேர்வில் 21.52% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாக ICAI அறிவித்துள்ளது. 1,10,887 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் 23,861 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தரிசன டிக்கெட் இருந்தால்தான் திருப்பதி தேவஸ்தான அறைகளில் தங்க அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கனடா, மெக்சிகோ நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி இந்திய நேரப்படி நேற்று இரவு 10:30 மணிக்கு நடைமுறைக்கு வந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா, சீனா கூடுதல் வரி விதித்துள்ளது. புட்டினை பற்றி கவலைப்படுவதை குறைத்து சட்டவிரோத குடியேற்றங்கள், வன்கொடுமை சம்பவங்கள், போதைப்பொருள் மற்றும் கொலைகாரர்கள் நம் நாட்டிற்குள் நுழைவதை பற்றி அதிக நேரம் கவலைப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதே முதல் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.